தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இந்த விடுமுறையை தொடர்ந்து பயணிகள் எந்த அளவுக்கு சுற்றுலாக்கு வந்திருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு வார விடுமுறை நாட்களிலும் கூட கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாகவே உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரையில் தொடர் விடுமுறை மற்றும் இந்த வார விடுமுறை காரணமாக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய 2 பிரதான மலை சாலைகளிலுமே கடுமையான போக்குவரத்து நெரிசலும் கூட ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் ஒரு சில இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் போக்குவரத்து நிறுத்தமும் செய்யப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட 12 மைல் சுற்றுலா தலங்களிலும் கூட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து இருக்கிறது. மேலும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் மட்டுமல்லாது ஒரே நாளில் நிலவக்கூடிய பல்வேறு சீதோஷ்ண நிலையையும் இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அனுபவித்து வருகிறார்கள். மேலும் நாளையும் இதே போன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.